அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா மாவட்டத்தில் உள்ள பீம்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய குருத்வாரா காலனி அப்படின்ற இடத்துல தான் 65 வயதுல இருந்த விஜய் சண்டிமால் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வராரு. இவர் வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோரை ராஸ்மி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வாடகைக்கு விட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த விஜய் சண்டிமால் தன்னுடைய மகனான ராஜேந்திர சண்டிமால், மருமகளான காயத்ரி, 18 வயதுல இருந்த பேத்தியான பாலக் அப்படின்னு இந்த 3 பேர் கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சண்டிமால் குடும்பத்தார்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைத்தெருவில் விஜய் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பெரிய நகைக்கடையை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நகைக்கடையை பார்த்துக்கிறதுக்காக காலை நேரத்தில் 8 மணிக்கெல்லாம் இந்த விஜய் சண்டிமாலும் அவருடைய மகனான ராஜேந்திர சண்டிமாலும் கிளம்பி கடைக்கு போயிட்டு இரவு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வர சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெயின் கோவிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. அப்படிதான் சரியா ஜனவரி 30, 2019 வாகலையுமே காலை 8 மணிக்கெல்லாம் அப்பாவும் மகனும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனா அன்றைய நாள் ஈவினிங் வாகல ராஜேந்திராவுக்கு சில வேலைகள் அந்த கடையில இருந்ததுனால, நான் வரலப்பா, நம்ம கடையில வேலை பார்க்குற ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு வீட்டுல போய் இறங்கிக்கோங்க, நான் லேட்டா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில 8 மணிக்கெல்லாம் கடையில இருந்து இந்த விஜய் சண்டிமால் அப்படின்ற அந்த முதியவர் அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு ஆள் கூட ஸ்கூட்டர்ல வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறாரு. அப்போ வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஜெயின் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நடந்து போயிருந்திருக்காரு. அந்த சர்வெண்டுமே வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த விஜய் சண்டிமால் அந்த கோவில்ல பிரார்த்தனைகள்லாம் முடிச்சிட்டு இரவு 8:45 மணி வாக்குல தன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அப்போ டோர் பெல்ல அடிச்சிருந்திருக்காரு. யாருக்கிட்ட இருந்துமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. இதனால தொடர்ந்து கால் பண்ணி பார்க்கும்போது அப்பவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால டோரை திறக்க முடியுதா அப்படின்னு அதோடைய ஹேண்டில பிடிச்சி தள்ளி பார்க்கும்போது தான் அந்த டோர் ஏற்கனவே ஓபன் பண்ணப்பட்ட நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த விஜய்க்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால ஒருவித சந்தேகத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க. ஏன்னா அவருடைய வீட்டுக்குள்ள நுழையணும்னா உள்ள இருக்கிறவங்க கேமரால யாரு என்னன்னு பார்த்ததுக்கு பிறகுதான் டோரையே திறப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் டோர் வந்து திறந்தபடி இருக்கு அப்படின்ற சந்தேகத்தோட தான் அந்த முதியவர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வீடே ஒரு மயான அமைதியா இருக்கு. தொடர்ந்து நடந்தபடியே தன்னுடைய மருமகளான காயத்ரியோடைய பேரை சொல்லியே வீட்டுக்குள்ள நடக்கிறாரு. அப்போதான் காயத்ரியோடைய ரூமுக்கு வெளியில கொடூரமான ரத்தம் சிந்தின நிலையில போர் முழுக்க அப்படியே தெரிச்சு கிடந்திருக்கு. இதை பார்த்ததுமே விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. இமிடியேட்டா கத்தி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கொட்டி இருக்கிற ரத்தத்தை பார்க்கும்போது அந்த ரத்தத்துல இருந்தே ஒரு ஆளை இழுத்துட்டு போனா எப்படிப்பட்ட ஒரு தடயம் இருக்குமோ அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காயத்ரியோடைய ரூமை திறந்து பார்க்கும்போது தான் குப்புறப்படுத்த நிலையில கழுத்து அறுக்கப்பட்டு ரொம்பவும் கொடூரமான முறையில் காயத்ரி அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தது மிரண்டு போன அந்த நபர் மறுபடியுமே கத்தி இருந்திருக்காரு. மறுபக்கம் வீட்டுக்கு வெளியில இவங்களுடைய வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு தங்கி இருக்கிற ராஸ்மி காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு பையோட வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ இந்த விஜய் சண்டிமால் கத்துற சத்தம் கேட்டதுமே இமிடியேட்டா பைய வச்சுட்டு மாடிக்கு ஓடி இருந்திருக்காரு. அப்போதான் அவங்களுமே அந்த கிரைம் சீனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. இப்போ காயத்ரி மட்டும் இந்த இடத்துல இறந்து போயிருக்கிறதுனால மீதம் இருக்கிற பேத்தியான பாலக் எங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த தீவிரமா அந்த வீட்டில் தேடும் போது தான் அந்த பொண்ணுமே அதே மாதிரி ஒரு இடத்துல மர்மமான முறையில் கொடூரமான ரத்த காட்சிகளோட அந்த இடத்துல இறந்த நிலையில கிடக்குறாங்க. விஜய் சண்டிமாலுக்கும் வாடகைக்கு குடியிருக்கிற அந்த ராஷ்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டத்துல இமிடியேட்டா எமர்ஜென்சி நம்பரான 100க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபக்கம் விஜய் சண்டிமால் தன்னுடைய மகனான ராஜேந்திராவுக்கு கால் பண்ணி சொல்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய கொலை நடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் போலீஸ் ஸ்டேஷனே இருந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அன்னைக்கு காயத்ரிக்கும் அவங்களுடைய மகளான பாலக்குக்கும் அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு, யாரு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, எதனால அன்றைய நாள் இரவு ராஜேந்திரா நான் வீட்டுக்கு வரல, எனக்கு சில வேலைகள் இருக்கு, நான் லேட்டா வரேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் ஏதாவது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பாரா? 2019 ராஜஸ்தான் போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வழக்குடைய இன்வெஸ்டிகேஷன் பக்காவா இருக்கும். ஸோ எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரி வரவில்லைன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஒருவேளை கிரைம் சீன் ஃபோட்டோஸ் கிடைச்சா கூட நான் அங்கே அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
விஷயம் கேள்விப்பட்டு ராஜேந்திராவுமே பதறி அடிச்சு போய் வீட்டுக்கு வந்து பார்த்துருந்துருக்காரு. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்தை வந்து பார்த்துட்டு இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி டிஎஸ்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமா அவர்களுமே ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. இமிடியேட்டா ஃபாரன்சிக் டீமுமே அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்ச்சு பை இன்ச்சா அந்த வீட்டை அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அந்த வீட்டோடைய ஜன்னல் கதவோ அந்த வீட்டோடைய டோரோ எதுவுமே உடைக்கப்படவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு முழுக்க சில சிசிடிவி காட்சிகள்லாம் இருந்திருக்கு. அவங்களுடைய வீட்டோடைய டோர் முன்னாடி வந்து நின்னா கூட அந்த வாசல்ல இருக்கிற சிசிடிவி மூலமா யாரு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த வீட்டில் இருக்கிற 2 பெண்களுமே அந்த கதவை திறப்பாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன அம்மா மகளான காயத்ரி மற்றும் பாலக் சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்க. இதனால அவர்கள் யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் ஆபீசருக்கு வந்திருக்கு. இதனால அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல சில இடங்கள்ல சிசிடிவி உடைக்கப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிசிடிவியோடைய அந்த ஹார்ட் டிஸ்க் டிவிஆர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இந்த பெண்களுக்கு யாரோ தெரிந்த நபர் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. அவர்கள் தான் இந்த 2 பேருமே கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை போலீஸ் ஆபீசர் கிடைச்ச எவிடன்ஸ் மூலமா கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ராஜேந்திர குப்தா மேல தான் போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ராஜேந்திரா சொன்ன மாதிரியே அவருக்கான வேலைகள் எல்லாமே கடையில கரெக்டா தான் இருந்திருக்கு. கடையில இருந்த சிசிடிவியை பார்க்கும்போது கூட அவர் கடையிலேயே தான் இருந்திருக்காரு. அவருடைய மொபைல் போன் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்ததுல அவர் ரீசெண்டா யாருக்குமே பேசல, சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லுமே ஈடுபடல, உண்மையிலே அவர் குற்றவாளி இல்ல அப்படிங்கிறத முதற்கட்ட விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அந்த தெருக்கல்ல இருக்கிற எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணி பார்க்கறாங்க. இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 200 போலீஸ் ஆபீசர் கொண்ட டீமை இவங்க ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த 200 போலீஸ் ஆபீசரை 7 டீமா பிரிச்சு வெவ்வேறு ஆங்கிள் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டோடைய அலமாரி, சேஃப், லாக்கர் அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டா உடைக்கப்பட்டிருந்திருக்கு. அதுல இருந்து பணம், நகைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. எவ்வளவு பணம் காணாம போச்சு, எவ்வளவு நகைகள் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 2.26 கிலோகிராம் கிட்ட தங்க நகை காணாம போயிருக்கு அப்படின்னும் 13 கிலோ வெள்ளி நகை காணாம போயிருக்கு அப்படின்னும் கோடிக்கணக்கு ரூபாய் பணம் காணாம போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த ராஜேந்திர குப்தாவுடைய குடும்பத்தார்கள் ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறதுனால யாரோ பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி இவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 2 பெண்களுக்குமே யாரோ தெரிந்த நபர் வந்ததுனால தான் இந்த டோர் எதுவுமே உடைக்கப்படாம அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது கிடைச்ச எவிடன்ஸ் மூலமா போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டோடைய சோஃபா, அந்த வீட்டோடைய பெட்டில் சில கத்திகள், சில கம்பிகள்லாம் கிடந்திருக்கு. இந்த கத்தி மற்றும் இரும்பு ராடை வச்சு தான் இவர்களை தலையில அடிச்சு கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இறுதியா தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இமிடியேட்டா 2 பேருடைய சடலத்துமே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வழக்கில் போலீஸ் ஆஃபீஸருமே ரொம்பவே ஃபாஸ்டா செயல்படுறாங்க. முக்கியமா சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கிற முக்கியமான ரோடு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயும் இருக்கிற லாட்ஜ் எல்லாத்துலயுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் என்னதான் அவர்கள் அப்படி செக் பண்ணி பார்த்தாலுமே சந்தேகப்படுற மாதிரியான, முக்கியமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து ராஜேந்திராவை விசாரணை பண்ணப்போ கூட எங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே கிடையாது, நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக தான் இருப்போம், யாருக்கிட்டையுமே சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம், என்னுடைய மனைவி மகளுமே அப்படி தான், யாருக்கிட்டையுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டாங்க, அப்படி இருக்கிற எங்களுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு வேதனையோட போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் சில கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ராஜேந்திரா கிட்ட காட்டும்போது ஒரு பொருளை பார்த்ததுமே அவருக்கு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு டவல் ஒன்றை மீட் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சின்ன டவல் மாதிரி ஒன்று மீட் எடுக்கிறாங்க. அந்த டவலை பார்த்ததுமே இது யாரோ நம்ம கடையில் யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி அவருக்கு யோசனை வர ஆரம்பிக்குது. ஆனா இதை பத்தி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஆரம்பத்தில் சொல்லல. போலீஸ் ஆஃபீஸருமே ஒரு பக்கம் தீவிரமா அந்த கில்லரை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்கள் கழித்து இந்த 2 பெண்களுடைய இறுதி சடங்குமே நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. அதுல முக்கியமா மஸ்தரம் அப்படின்ற ஒரு பையன்
இவங்களுடைய கடையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்து இருந்திருக்கான். ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு ஆளா கூட இந்த மஸ்தரம் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இறுதி சடங்குக்கு வந்தப்போ சரியான போதையில இருந்திருக்கான். அவன் கிட்ட வந்து விஜய் கிட்டையும் இந்த ராஜேந்திர கிட்டையும் பேசும்போதே சரக்கு வடை பயங்கரமா அடிச்சிருந்திருக்கு. இந்த அளவுக்கு இவங்க 2 பேரையும் யாரு கொலை பண்ணது அப்படின்னு பயங்கர அனுதாபத்தோட கேட்டிருந்திருக்கான். போலீஸ் ஆபீசர் சந்தேகத்தின் பேரில் யாரு என்ன அப்படின்னு சொல்லி ராஜேந்திரா கிட்டையுமே ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ராஜேந்திராவுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. போலீஸ் ஆபீசர் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட காட்டினப்போ அந்த டவலை பார்த்தாருன்னு சொன்னால அந்த டவல் வந்து இந்த இறுதி சடங்குக்கு வந்த மஸ்தரம் அப்படின்றவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே கலர் டவலை கடையில இருக்கும்போது யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன். எனக்கு என்னவோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ராஜேந்திர குப்தா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசரும் அவனை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்ததுமே முகத்துல கையில அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல கீறல்கள் காணப்படுது. அதே சமயம் இறந்து போன அந்த பாலக் அப்படின்ற அந்த பொண்ணுடைய நகங்கள்ல பார்த்தப்போ சில சதைகள்லாம் இருந்துச்சு. இதை வச்சு பார்க்கும்போது கில்லர் கூட அவங்க சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா கில்லருக்கு கீறல்கள் விழுந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த மஸ்தரா மேலையுமே அதே மாதிரியான கீறல்கள்லாம் இருந்ததுனால இமிடியேட்டா அவனை சுத்தி வளைக்க ஆரம்பிச்சு கஸ்டடியில எடுத்து அடின்னு அடிச்சு அவங்கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் நான் தான் அந்த காயத்ரி மற்றும் பாலக் அப்படின்ற 2 பேரையுமே கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். இந்த ராஜேந்திராவுடைய அந்த நகை கடையில் இந்த மஸ்தரம் ரொம்ப நாட்கள் வேலை பார்த்துருக்கான். ரொம்பவே நம்பிக்கையான ஆளாக தான் இருந்திருக்கான். ஆனால் இவன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட். அதனால ஊர்கள்லேயே நிறைய முறை பல பேர்கிட்ட அடிலாம் வாங்கியிருந்திருக்கான். இவனுடைய அப்பா ரீசெண்டாக இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அவங்க குடும்ப சொத்துக்கள்லாம் விற்கப்பட்டு சரிசமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சில லட்சங்கள்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானுக்கு லோபேஸ் அப்படின்ற ஒருத்தனையுமே கூப்பிட்டு வந்திருக்கான். அவனை பற்றி சொல்லணும்னா அவன் 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்திருக்கான். அவன் பேரில் ஏற்கனவே நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருமே சேர்ந்து பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி திருடி இருந்திருக்காங்க. இதனால இப்படி சின்னதா திருடிக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறது? இதனால பல்கா அடிச்சிட்டோம்னா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களும் இந்த மஸ்தரமாவுடைய மைண்ட்ல இருந்திருக்கு. இந்த சமயங்கள்ல தான் ராஜேந்திராவுடைய கடையில வேலை பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ் அவருடைய போன் எல்லாம் பார்த்துட்டு ஆளு பயங்கர ஆளு போல, இவர்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கு, இவருடைய பணம் நகை எல்லாத்தையுமே வீட்டில தான் வச்சிருப்பாரு, அதனால இவர் இல்லாத நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பா கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்றது தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மஸ்தரமுக்கு தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் சரியா 3 வருடங்கள் கழித்து ரொம்ப நாட்கள் இந்த ராஜேந்திராவுடைய வீட்டை நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து நோட்டமிட்டதுனால இவனுங்களுக்கு என்ன தோணுதுன்னா 7 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள தான் சரியான நேரமா இருக்கும். இந்த நேரத்துக்குள்ள தான் யாருமே வரமாட்டாங்க, நல்லா கொஞ்சம் இருட்டாவும் இருக்கும். இதனால இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணா கண்டிப்பா நமக்கு தேவையான பொருட்கள் நகைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த மஸ்தரமுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் ஜனவரி 30, 2019 வாக்கில் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ சரியா 7 மணி வந்ததுமே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு காலிங் பெல் அடிச்சிருந்திருக்கான். கேமரால இந்த மஸ்தரமை இந்த காயத்ரி பார்த்து இருந்திருக்காங்க. ஏற்கனவே காயத்ரிக்கு இந்த மஸ்தரமை நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால வாப்பா உட்காரு காஃபி போட்டு தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோஃபால உட்கார வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கிச்சன் கிட்ட போயிருந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் கூட இவனுங்க தாமதிக்காம ஏற்கனவே பிளான் பண்ணபடி வாங்கி வச்சிருந்த கத்தி ராடு எல்லாத்தையுமே எடுத்து கண்ணா பின்னான்னு காயத்ரியோடைய தலையில பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சத்தம் கேட்டு இந்த பாலக் அப்படின்ற பொண்ணும் வேகமா ஓடி வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவங்களையுமே அதே மாதிரி கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு கையில வச்சிருக்கிற கத்தியால 2 பேருடைய கழுத்தையுமே அறுத்து விட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து தரதரன்னு 2 பேருமே இழுத்துட்டு வெவ்வேறு இடங்கள்ல போட்டிருந்திருக்காங்க. காயத்ரியோடைய ரூம்ல தான் ஏற்கனவே பணம் நகைகள்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறது இந்த மஸ்தரமுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சதுனால அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த சேஃப் லாக்கர் அலமாரி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு 2.5 கிலோ தங்கம் 13 கிலோ வெள்ளி கோடிக்கணக்கில் பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் அவனுக்கே தெரியாம அவனுடைய டவலை அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இது மட்டும் பண்ணாம போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோடைய சிசிடிவி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு டிவிஆர் பேனலையுமே உடைச்சிட்டு ஹார்ட் டிஸ்கை அப்படியே திருடிட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் ராஜேந்திர சண்டிமால் வேலை இருக்கு அப்படின்னு கடையிலே தங்கி இருந்திருக்காரு. விஜய் சண்டிமால் கடையில வேலை பார்க்கிறவர் கூட ஸ்கூட்டியில வந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இவனுங்க கிட்ட இருந்து கேட்டதுக்கு பிறகு இவனுங்க பதுக்கி வச்சிருக்கிற பணம் நகைகள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர் மீட்டெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்க இந்த 2 பேருமே கொலை பண்ணதுக்கு பிறகு பக்கத்துல இமிடியேட்டா ஒரு பஸ் ஸ்டேஷன் இருந்ததுனால அங்க இருந்து பஸ்ல ஏறி இவனுங்க சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்க இருந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு இவன் போயிருந்திருக்கான். அதன் பிறகுதான் ஜெய்ப்பூர் அப்படின்ற பகுதிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜில் போய் இவன் தங்கி இருந்திருக்கான். போலீஸ் ஆபீசர் கிட்ட இவன் மாட்டல, இவனை பத்தி யாருமே தேடல அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுக்கு பிறகுதான் இறுதி சடங்குல எதுவுமே தெரியாத மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அப்போ நாத்தம் அதிகமா இருந்ததுனால அந்த முதியவரான விஜய் சண்டிமால் தள்ளி இருந்திருக்காரு. இதை போலீஸ் ஆபீசர் நோட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜேந்திரா பார்த்ததுக்கு பிறகு அந்த டவல் ஸ்ட்ரைக் ஆனதுமே அவனை பத்தி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் போலீஸ் ஆபீசர் இவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இவன் கிட்ட இருந்த வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு அவனுக்கு கிட்ட இருந்து எல்லா பொருட்களையுமே மீட்டெடுத்து ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவனுங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். தான் கூட வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியை நம்பி தன்னுடைய வீட்டுக்குள்ளே விட்டால் அவன் எந்த மாதிரிலாம் யோசிப்பான், என்னென்ன கிருத்துருவம்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த மஸ்திரமுடைய வழக்கு மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மஸ்திரம் மாதிரியான கிரிமினல் மைண்டு உள்ள ஆட்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொத்தோடு இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக உழைச்சி சம்பாதிக்கணுமே தவிர அடுத்தவன் சம்பாரித்து வச்சிருக்கிறத திருடி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கடைசியில் ஜெயிலில் தான் கம்பி எண்ணி ஆகணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆஃபீஸ் வரைக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணுமே தவிர பரிதாபப்பட்டு பாவப்பட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தா கடைசியில் நமக்கே ரிவீட் அடிச்சு விட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து சேஃபாக இருக்க பாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.